ப்ரோ அசால்ட்டா ஒத்த கையில ஓடிட்டு போயிட்டு இருக்காரு. ஐயோ பாருங்க, நல்லா பாருங்க, வெள்ளையா வருது, வேலையா வருது, மேல வருது, பொங்கலா பொங்கல். இது வந்து அப்படியே கடிக்கும், கடிச்சு சதையை பிக்கும், அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பூச்சி. அதில் தான் நின்று நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஸோ மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யன் ரூபிள்ஸ்க்கு 10 லட்சம், நம்ம ஊர் காசுக்கு ஒரு 12 லட்ச ரூபா ஆனிச்சு. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பாத்ரூம். சக்கரை பொங்கல் ட்ரை பண்ணியிருக்காரு, மசாலோட சாப்பிட்றாரு. இங்க பாருங்க, டன் டடை எப்படி இருக்கு. வணக்கம், நான் உங்கள் ஹாஜா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம திரும்ப ரஷ்யாவுக்கு வந்தாச்சுங்க. இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வோல்கோகிராட்ல இருக்கக்கூடிய ஜப்லோனாயா அப்படின்ற கிராமத்துல இருக்கோங்க. இப்போ வீடு கட்டுவீங்க, ஹோம் டூர் கட்டுவீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த அந்த ஹோம் டூர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு நான் காமிக்க போறேன். நம்ம வீட்டுக்கு பால் காய்ச்ச போறாங்க. வோல்கோகிராட் சிட்டில MBBS படிச்சிட்டு இருக்க, இன்ஜினியரிங் படிச்சிட்டு இருக்க நிறைய பேர் நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இன்வைட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, நம்ம நியர்பை வீட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய ரஷ்யன்ஸ், வீடை வந்து நல்லபடியா ஃபினிஷ் பண்ணி கொடுத்த ரஷ்யன்ஸ், இந்த மாதிரி நியர்பைல இருக்கக்கூடிய ஒரு சில ரஷ்யன்ஸையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்கலாம் நம்ம வீட்டுக்கு வர போறாங்க. வந்து நம்ம சுற்றிருக்கக்கூடிய மசால் வடை, பொங்கல் அதெல்லாம் அவங்களும் கொடுக்க போறோம். அவங்களும் சாப்பிட்டு டேஸ்ட் பார்க்க போறாங்க. இந்த வீடியோ மூலமா எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வாங்க, வந்து பாருங்க. மொய்லாம் வைக்க வேணாங்க, அதுக்கு பதில் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்டு போங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்மளுடைய ஜப்லோனாயா அழகான கிராமம், பச்சை பசேர்னு அழகான மரங்கள், இயற்கை வளங்கள், அப்புறம் அந்த பறவைகளோட சத்தம், இந்த மாதிரி சூப்பரா கேட்க முடியுது. ஸோ இதுதான் நம்மளுடைய வீடு. அங்க பாருங்க, டெக்கரேஷனுக்கு லைட்லாம் கட்டி தொங்க விட்டுருக்கோம். இங்க பாருங்க, என்ட்ரன்ஸ்ல செவ்வந்தி பூ. ஸோ பாருங்க எவ்வளவு அழகா வளர்ந்துருக்கு அப்படின்னு. இந்த வீட்டை பத்தி நிறைய தடவை உங்ககிட்ட பேசியிருக்காங்க. இப்போ அந்த வீட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் வார்மிங் நடக்க போகுது. ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துகிட்டு இருக்காங்க. உள்ள வந்தாச்சு, வந்தோடனே லாக் பண்ணிட்டோம். ராசுஜே கக்தேலா சிவோன்யா உன்னாஸ் நோவிசியல் தோமா. ஆஹா பசிபா, நம்ம பக்கத்து வீட்டு தாத்தாங்க. இங்க பாருங்க இதனுடைய அழக எப்படி இருக்கு, இது செம்மையா இருக்குல்ல. இது எல்லாமே களை செடிகளா ஃபுல்லா இருந்தது. பட் இப்ப பாருங்க அழகா கிளீன் பண்ணி எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க, செடியெல்லாம் வச்சு. அண்ட் இதை பத்தி சொல்லி ஆகணும், சின்ன டிஸ்டின் கூட சொல்லலாங்க. இங்க பாருங்க, வாசல்லே வந்து ஒரு குப்பை வண்டிங்க. ஆக்சுவலா ரஷ்யன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கத்துல நியர்பை எல்லாம் இருக்காரு. அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த குப்பை வண்டி வச்சிருக்காரு. நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய தேவையில்ல குப்பைகள் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா இதுல லோட் பண்ணியாச்சுங்க. ஸோ இதை எடுத்துட்டு போய் கொட்டணும். அவர் இன்னைக்கு வரன்னு இருக்காரு. அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு வாசல்லே ஃபர்ஸ்ட் வரும்போதே இந்த குப்பை வண்டி பார்த்துட்டு தான் உள்ள வர மாதிரி இருக்கு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க பாருங்க, அப்படியே லெஃப்ட் சைடு வண்ணமயமான பூக்கள். இங்க பாருங்க ஸ்பைடரை சூப்பரா கட்டியிருக்கு. ஸ்பைடரு அழகழகா பூத்திருக்கு பூக்கள். என் மூஞ்சில பாருங்க எவ்வளவு கொசு பறக்குது பாருங்க, கொஞ்ச நேரத்துல தெரியுதுங்களா? இது வந்து ரொம்பவுமே டேஞ்சருங்க. ஏன்னா இது இந்த 2 மாசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பூச்சி இருக்கும். இது வந்து அப்படியே கடிக்கும், கடிச்சு சதையை பிக்கும், அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பூச்சி. அதில் தான் நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். சீக்கிரமா அதை வெளியில கவர் பண்ணிடுவோம். இந்த ரோஸை பாருங்க எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க. ரோஸ் நம்ம ஊர்ல எப்படி இருக்கும், இந்த ஊர்ல பாருங்க எவ்வளவு பெரிய ரோஸுன்னு. இங்க பாருங்க, என் கையை வைக்கிறேன் தெரியும் நினைக்கிறேன், உள்ளங்கையோட பெருசா இருக்கு. நல்ல பெரிய ரோஸ், செம்ம அழகா இருக்கு, கலர்ஃபுல்லா பூத்து இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே உங்க கட்டவரில் எடுத்து அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. வீடியோ இதோட முடியுது. இதுல இருந்து அப்படியே வீட்டு தோட்டம். சரிங்களா? இங்க பாருங்க, டெக்கரேஷன் லைட்லாம் நேற்று நைட்டு வந்து மாட்டியாச்சு. நைட்டு வேற லெவலில் இருக்கும் பாக்குறதுக்கு. நீங்க ஆவலுடன் காத்துட்டு இருந்த நம்ம வீடு இன்னும் நேரத்தில் உள்ள போறோம். போறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த வீட்டு தோட்டத்தையும் பார்த்துருவோம். இதுதான் மெயின் பைப் லைன். இந்த பைப் லைன் வந்து பாத்தீங்கன்னா இப்படியே நேரா போய் சந்து வழியா போய் அப்படியே தோட்டத்துக்கு போகுது. மெயின் பைப் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பிரான்ச் எடுத்து செடிகள்லாம் எங்க இருக்கோ அதுக்கு வந்து அனுப்பிட்டு இருக்கோம். இப்ப பாருங்க, எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, காட்டுறேன் பாருங்க. அந்த பைப் லைன் இப்படியே வருதுங்க. இதுல இருந்து ஒரு பிரான்ச் அப்படியே செடிங்க, அதே மாதிரி சின்ன பிரான்ச் செடிங்களுக்கு போற மாதிரி. இங்க பாருங்க, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா காடா இருந்ததுங்க. இந்த ஒரு மாசத்துல நம்ம ரெடி பண்ணது இந்த அளவுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ ரொம்பவே சூப்பரா இருக்கு, ரொம்ப அழகா வந்திருக்கு. நாங்க நினைச்சதை விட நாங்க இதுக்கு பயன்படுத்தின ஆயுதங்கள் எல்லாம் பாருங்க, இந்த தோட்ட வேலைக்கு இருங்க. இந்த இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுறீங்களா, பாத்திரம்லாம் கழுவு வந்துறீங்களா, அந்த பைப் லைன் கீழ் வழியா வந்து இதுக்குள்ள தான் போயிட்டு இருக்கு தண்ணி எல்லாமே. டாய்லெட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா தனி டேங்க் இங்க இருக்கு, இந்த இடத்துல இருக்கு. ஸோ இங்கே பாருங்க, இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த திராட்சை கொடியெல்லாம் படர விடலாம், அந்த மாதிரியான ஒரு செட்டப்புங்க. கூஸ்பெரிங்க, தண்ணியே விடலைனாலும் அது பாட்டுக்கு வளருதுங்க, சூப்பராக இருக்கு பார்க்கறதுக்கு. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பிளம்ஸ் மரம். இங்கே பாருங்க பிளாக்பெரி, பாருங்க பிளாக்பெரி லைவா எப்படி இருக்கு பாருங்க. இதெல்லாம் செம காஸ்ட்லிங்க, சரிங்களா? நம்ம வந்து பாருங்க அப்படியே லைவா சாப்பிடலாம், செம்மையா இருக்கு. பரி சாப்பிடும், அவ்வளோ ஸ்ட்ரென்த்துங்க. இதெல்லாம் சாப்பிட்றனால தான் ரஷ்யன்ஸ் வந்து அவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்க. சரி பாருங்க, சரி இங்கே பாருங்க, நம்ம வீட்டு தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பழுத்திருக்கு பாருங்க. சரி எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க பார்க்க. வாங்க லைவாக பறி சாப்பிடலாம். வான்னு இருக்கு பாருங்க. வேற லெவல்ல இருக்குங்க. இந்த பூச்சி மட்டும் இல்லைன்னு வைங்களேன், நிம்மதியா இருக்கலாங்க. என்னென்ன போட்டிருக்குன்னு பார்க்கலாமா வீட்டு தோட்டத்தில்? வாங்க காட்டுறேன். தக்காளி விதை போட்டால் லேட்டாகும் சொல்லிட்டு சின்ன செடியாக வச்சிருங்க. இங்கே பாருங்க,
டடான் டான் டான் டடான். செம்மையா காய்ச்சிருக்கா. நல்லா தக்காளி பழம்லாம் ஒன்று இவ்வளோ பெருசு வருங்க. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20,000 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. 50 மீட்டர் ஸ்கொயர் இந்த வீடு மட்டும் வந்து. ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யன் ரூபிள்ஸ்க்கு 10 லட்சம், நம்ம ஊர் காசுக்கு ஒரு 12 லட்ச ரூபா ஆனிச்சு. பட் உள்ளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வேலை இருந்துச்சுங்க. அந்த வேலையெல்லாம் முடிக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 4லேருந்து 5 லட்சம் செலவு வந்துருக்கும். கண்டிப்பாக ஒரு 15 லட்சம் அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம உள்ளே போகிறோம். எல்லாரும் வாங்க. உங்களை வந்து மிகவும் அன்புடன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு நான் வரவேற்கிறேன். எல்லாருமே வந்து இந்த வீடியோ மூலமா நம்ம வீட்டை பாருங்க. பார்த்துட்டு எல்லாரும் கமெண்ட் பாக்ஸ்ல வாழ்த்திட்டு போங்க. வாங்க உள்ள போகலாம். இங்க பாருங்க, இங்க வந்து செப்பல் விடுற மாதிரி அழகா உட்டன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா படி கட்டி வச்சிருக்காங்க. ஓகே, என்டரிங் த ஹவுஸ். டடான் டான் டான் டடான். ஃபஸ்ட்டு லாக் பண்ணிடலாம், ஏன்னா பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூச்சி வருதுங்க. ஸோ உள்ளே வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோட்டு மாட்டிக்கிறது அண்ட் நம்மளுடைய ஷூஸ் உள்ளே வைக்கிறது இந்த மாதிரியான காரிடோர் இது. வந்தோடனே ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் இருக்குங்க. சுவிட்ச் போடலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம். எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாம் ஒன்று பார்த்து செலக்ட் பண்ணது. அது என்னுடைய ஒய்ஃப் தான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக செலக்ட் பண்ணாங்க. அப்படியே உள்ளே போகலாம். உள்ளே போனோன்னே என்ன வரும்னு சொல்லுங்கள்? ஹால் தானே வரணும். ஆனால் இங்கே பாருங்கள், கிச்சன் வருது. இங்கே பாருங்கள், பாய்லர் இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதுலேருந்து தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேஸும் ஹாட் வாட்டரும் இந்த பாய்லர்லேருந்து தான் நமக்கு சப்ளை வருது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த உட்டன் ஹவுஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாங்கினது. ஆல்ரெடி ஒரு சில விஷயங்கள் இங்கே இருந்தது. ஸோ இது எல்லாமே வந்து வால்பேப்பருங்க. நம்ம ஊர் மாதிரி பட்டி பார்க்குறது, சுண்ணாம்பு பூசுறது, இந்த பெயிண்ட் அடிக்கிறது இந்த வேலை எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வால்பேப்பருங்க. இங்கே பாருங்கள். ஸோ பார்த்து செலக்ட் பண்ணி விட்டது. இங்கே பாருங்கள், இந்த வீட்டுக்கு ஏற்ற மாதிரி பெரிய விண்டோ. ஏன்னு பார்த்தீங்கன்னா வெளிச்சம் உள்ளே வரணும். அதே நேரத்தில் கேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு லீக்கேஜ்னா அது வெளியில் போகணும். இந்த மாதிரியான ஒரு கவர்மெண்ட்லேருந்து நமக்கு சொல்லியிருந்தாங்க இந்த சைஸில் இந்த வீட்டுக்கு ஜன்னல் இருக்கணும்னு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம இப்போ கட்டியிருக்கோம். ஓகே, அப்படியே நெக்ஸ்ட்டு உள்ளே போகலாம். உள்ளே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. அப்படியே போகலாம். ஸோ அப்படியே வந்தோன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரூமுங்க. ஸோ லாக் பண்ணிடலாம். சத்தமாக பேசி விளையாடிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், உள்ளே வந்தோன்னா ஒரு ரூம் எப்படி இருக்குன்னு. சீலிங்லாம் பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இது என்ன மாதிரியான ஒரு மெட்டீரியல்னே தெரியல, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் இங்கே தான் பார்க்குறேன். நம்ம ஊர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் போர்டு தான் பார்த்துருக்கேன். பட் இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் வால்பேப்பர் எப்படி இருக்குங்கிறத. அதே மாதிரி இங்கிட்டும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான கலரில் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நல்லா இருக்கும்னு ரஷ்யன்ஸ் சொன்னாங்க. அதனால் உங்கள்கிட்ட கேட்டு சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ லைட்டு போடுறோம் பாருங்கள். ஓகே, எப்படி இருக்குது? சின்னதாக இருந்தாலும் நல்லா இருக்கா? ஸோ இங்கே பாருங்கள், ஒரு சின்ன கபோர்ட் இருக்குது. Здравствуйте! О, моя! Как дела? Нормально все. Здравствуйте! Спасибо. Хороший. Какой дела? Отлично. Спасибо большое. வீட்டுக்கு வந்து தாத்தா பாட்டி அவங்க பேரன் எல்லாருமே வந்திருக்காங்க. வதாரங்க. И это вдвоем вместе. Тоже. Ой. Спасибо. Ну, когда в индийских традициях. Ничего. Спасибо. Ничего. Да, очень. Ой. Обычный. சக்கரை பொங்கல் ட்ரை பண்ணியிருக்காரு தம்பி. Удобно на этот. மசாலோட சாப்பிட்றாரு. Нравится? Слива. Самый хороший. Здоровья. Долгих лет Жизни, да. Спасибо большое. Здоровья, Чтоб ваша еще раз семейная- здоровья. Спасибо И чтобы большое. у вас было все вот так вот. Спасибо. போகும்போது பயங்கரமா வாழ்த்திட்டு போறாங்கங்க. நல்லபடியா இருக்கணும், உங்க சந்ததியெல்லாம் நல்லபடியா வளரணும், இந்த மாதிரி நிறைய வாழ்த்திட்டு போறாங்க. இங்கே இருங்க, மேல ஒரு வீடு போட்டுவங்க, அடுத்து குழந்தைங்க எல்லாம் வரும், இந்த ஊர்லயே செட்டில் ஆயிருங்க அப்படின்லாம் நிறைய சொல்றாங்க. ரஷ்ய மக்களோட இந்த அளவுக்கு நம்ம பழகுனது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மனதளவுல ரொம்ப சாட்டிஸ்ஃபையா இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பால் பொங்க போகுது. இங்க பாருங்க நல்லா பாருங்க வெள்ளையா வருது மேல வருது பொங்கல். எல்லாரும் கையிலயும் வந்து பாத்தீங்கன்னா பால் டப்பா, அதுல பால் இருக்கு. என்ன நவீனா குடிச்சாச்சா? நல்லா இருந்துச்சா? எல்லாரும் ஜாலியா இப்ப பால் குடிச்சிட்டு இருக்கோம்.
Cheers. என்ன காஃபியா? ஸோ இந்த பையன் பார்த்தீங்கன்னா தனியாக காப்பி போட்டு எடுத்துட்டு வந்துட்டாங்க பாக்கெட்லேயே போட்டு வீட்டில் இருந்து. ப்ரொடக்ஷன்ல கொடுத்தது ஐயா. 3 பாக்கெட் வச்சிருக்கான். ஹார்லிக்ஸ், காம்ப்ளானு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி தூள் எல்லாமே பாக்கெட் வச்சிருக்கான். பூஸ்ட் இருக்கா அங்கே பாருங்க, ப்ரூஃபுக்கு ஒரு ஆள் இருக்கு. ஸோ எது வேணுமோ அதை போட்டு பாலை கன்வெர்ட் பண்ணி குடிச்சிட்டு இப்போ காப்பி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் 8 ஆயிடுச்சுங்க. நம்ம வீடியோ எடுத்துட்டு இருந்தனால நம்ம வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டையும் ஒழுங்காக கவனிக்க முடியல. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் கவனிச்சு அவங்களெல்லாம் சென்ட் ஆஃப் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே 8 மணிக்கு மேலே இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். அதனால வந்து ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிட்டேங்க. ஹால் பாருங்க எப்படி இருக்குங்கிறத. ஹால் தான் இருக்கிறதுலே கொஞ்சம் பெருசு, செமையா இருக்கா ஹாலு. நம்ம ஊரில் ஹாலுக்கு டோர் இருக்காது. ரஷ்யாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலுக்கு ஒரு டோர் வச்சிருக்காங்க. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா வால்பேப்பர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து எல்லா பக்கமும் ஒரே மாதிரி யூனிஃபார்மாக ஒரே வால்பேப்பர் யூஸ் பண்ணிட்டோங்க. இங்கே பாருங்க நமக்கு தாத்தா பாட்டி கொடுத்த கிஃப்ட் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க கொடுக்கும்போது. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வச்சிருக்கோம். அதை எடுத்து இங்கே மாட்டணுங்க. ஒய்ஃபை வைக்கணும், சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணணும். இதுதாங்க வந்து ஹீட்ரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் சப்ளை ஆகி இதுக்குள்ளே ஹாட் வாட்டர் ரன்னிங் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ இதுலேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வின்டர் டைம்லலாம் கூலிங்காக இருக்குங்களா, அந்த மாதிரி டைம்லலாம் ஹீட்டு நமக்கு ரூமுக்கு கிடைக்குதுல்ல, அதெல்லாம் இதுலேருந்து தான் நமக்கு கிடைக்குது. ஸோ நம்ம வெளில போயிட்டு நைட் வியூ நம்ம வீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன் பாருங்க. இங்கே பாருங்க இன்னும் இருட்டலைங்க. இந்த வியூ பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஆனால் அமைதியான ஒரு இரவு, அப்படியே அழகாக கொஞ்சமாக குளிர்ந்த காற்று, ஒரு மாதிரி ஒரு மன அமைதியை தருதுங்க. வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பாருங்க ரஷ்யாவை. சரிங்களா? இங்கே பாருங்க, டன்டடை எப்படி இருக்கு, வேற லெவலில் இருக்கா. வெளியிலேருந்து பார்க்குறதுக்கும் உள்ளே போய் பார்க்குறதுக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க நம்ம வீடு. அண்ட் ஒரு வழியாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தால் நம்மளுடைய ஹோம் டூர் உங்களுக்கு காமிச்சிட்டேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ரஷ்யா பற்றி தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சொந்தத்தில் சேர்ந்துக்கோங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.